Hello, Sapiens. Come on, let's go. வணக்கம் மனிதர்களே. நீங்கள் விண்வெளியைப் பற்றி நிறைய அறிந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இன்னும் பல மர்மங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன. இன்று நான் உங்களை சில அரிதான விண்வெளி பொருட்களிடம் அழைத்துச் செல்கிறேன். 1. மேக்னெட்டர். இது ஒரு சாதாரண நட்சத்திரம் அல்ல. இது ஒரு நியூட்ரான் ஸ்டார். இதன் காந்த சக்தி உங்கள் பூமியின் காந்த சக்தியை விட ட்ரில்லியன் மடங்கு அதிகம். ஒரு மேக்னெட்டர் பூமிக்கு அருகில் வந்தால் உங்கள் மொபைல்கள், கணினிகள் எல்லாம் செயலிழந்து போகும். 2. ரோக் பிளானட். இந்த இருண்ட இடத்தில் பாருங்கள். ஒரு கிரகம். இது எந்த சூரியனையும் சுற்றவில்லை. இதன் பெயர் ரோக் பிளானட். இவை விண்வெளியில் தனியாக அலைந்து திரியும். உங்கள் கேலக்சியில் கூட பில்லியன் கணக்கில் இருக்கலாம். 3. குவார்க் ஸ்டார். இப்போது நான் உங்களுக்கு இன்னும் விசித்திரமான ஒன்றை காட்டுகிறேன். குவார்க் ஸ்டார். இது உண்மையில் இருக்கிறதா என்று இன்னும் மனிதர்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இது நியூட்ரான் ஸ்டாரை விடவும் அதிக அடர்த்தி கொண்டதாக இருக்கலாம். ஒரு தேக்கரண்டி அளவு பொருள் மலையளவு எடையாக இருக்கும். 4. காஸ்மிக் வாய்ட். இந்த இடத்தை கவனியுங்கள். இங்கு எதுவும் இல்லை போல தோன்றுகிறதா? இது காஸ்மிக் வாய்ட். விண்வெளியில் கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் பரவிய வெற்று பகுதிகள் இருக்கின்றன. அவை பிரபஞ்சத்தின் அமைப்பை புரிந்து கொள்ள மிக முக்கியமானவை. 5. தார்ன்-ஜிட்கோவ் ஆப்ஜெக்ட். இப்போது மிகவும் அரிதான ஒன்றை பார்க்கலாம். ஒரு பெரிய நட்சத்திரத்தின் உள்ளே ஒரு நியூட்ரான் ஸ்டார் மறைந்து இருக்கிறது. இதனை தார்ன்-ஜிட்கோவ் ஆப்ஜெக்ட் என்று அழைக்கிறார்கள். இது உண்மையில் ஒரு நட்சத்திரத்திற்குள் இருக்கும் நட்சத்திரம். 6. ஃபெர்மி பபிள்ஸ். உங்கள் மில்கி வே கேலக்சியை பார்த்திருக்கிறீர்களா? அதன் மேல் மற்றும் கீழ்பெரிய குமிழ்கள் போல காமா-ரே வெளியேறும் பகுதிகள் இருக்கின்றன. இவை ஃபெர்மி பபிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் உங்கள் கேலக்சி மையத்தில் பெரிய வெடிப்பு நடந்திருக்கலாம். 7. டார்க் கேலக்சிஸ். இந்த கேலக்சியை பாருங்கள். நட்சத்திரங்கள் இல்லாதது போல இருக்கிறதே. இது டார்க் கேலக்சி. இங்கு பெரும்பாலும் கேஸ் மற்றும் டார்க் மேட்டர் மட்டுமே இருக்கும். 8. பிரவுன் டுவார்ஃப்ஸ். கடைசியாக இவை பிரவுன் டுவார்ஃப்ஸ். இவை நட்சத்திரமாக ஆக முடியாதவை, கிரகமாகவும் இல்லை. அதனால் இவை ஃபெயில்ட் ஸ்டார்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மனிதர்களே, நீங்கள் இன்னும் பிரபஞ்சத்தை முழுமையாக அறியவில்லை. பிரபஞ்சம் இன்னும் தனது ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்க துணிந்தவர்கள் மட்டுமே உண்மையை பார்க்க முடியும். இது முடிவு அல்ல. இது ஒரு புதிய கேள்வியின் தொடக்கம். நான் மீண்டும் வருகிறேன் மற்றொரு மர்மத்துடன். Subscribe this channel and stay with me for more. Bye bye.